ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஜெகநாத். பூரி ஜெகநாதர் கோயிலில் அந்த காலத்தில் நடந்த லீலைகள்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கா. அதுலேருந்து இந்த ஒரு கதை நிஜமாக நடந்த கதை. தலிச்சா மோகபத்ரா அப்படின்னு ஒரு பிராமணர் ஜெகநாதருக்கு பக்தியோட பூஜை பண்ணிட்டு வந்தார். அவரோட வாழ்க்கையே ஜெகநாதருக்காக அர்ப்பணித்தவர். ஒரு நாள் இவருக்கு முன்னாடியே ராஜா கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் இவருக்கு செய்தி மற்ற பூஜாரியெல்லாம் இவருக்கு சொல்கிறா, இது மாதிரி ராஜா போயின்னு இருக்கார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சன்னிதானத்துக்கு போன்னு சொன்னோன்னே இவர் வேக வேகமாக ஏதோ ஒரு வழியில் ராஜாவுக்கு முன்னாடியே கர்ப்பகிரகத்துக்கு போய் சேர்ந்துடுறார். பகவானை பார்க்குறார். ஜெகநாதர் கழுத்தில் மாலையே இல்லை. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து மாலையே இல்லையே, ராஜா கேட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறார். இதுக்கு முன்னாடி பல தடவை ராஜா வந்தப்பெல்லாம் ஒரு தடவையும் மாலையை பிரசாதமாக கேட்பாராம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணார், தான் கழுத்தில் இருந்தால் மல்லி மாலையை ஜெகநாதர் கழுத்தில் போட்டுடுறாரு. குற்ற உணர்ச்சியோட பயத்தில் இருக்கிற வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராஜாவுக்கு கோபம் வந்துடும் இல்லையா, இதுமாரி பகவானுக்கு மாலை கூட இல்லாமல் இருக்கே அப்படின்ட்டு. அதனால் பயத்தில் தான் மாலையை கழட்டி பகவானுக்கு சாத்திடுறார். கரெக்டாக ராஜா உள்ளே வரார். உள்ளே பக்திகரமாக சாமியை வழிபட்டுட்டு மாலையை பிரசாதமாக கேட்குறார். இந்த தலிச்சா மோகபத்ராவும் பகவானுடைய மாலையை பிரசாதமாக ராஜாவுக்கு கொடுக்குறார். ராஜா கிளம்பி போயிடுறார். இவருக்கு இருப்பே கொள்ளலை, இது மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இந்த இந்த பிராமணருக்கு இருப்பே கொள்ளலை. ராஜா சிம்மாசனத்தில் பேசின்னு இருக்கார், மற்ற மந்திரிகளோடு பேசின்னு இருக்கார். அப்போ எதேச்சியாக தான் கழுத்தில் இருந்த மாலையை கவனிக்கிறார். மாலையில் முடி இருக்குது. இது எப்படா ஜெகநாதருக்கு முடி வளர்ந்தது? ஏன்னா ஜெகநாதரை பார்த்தேன்னா வழுக்கையாக இருக்குமே, வழுவழுன்னு இருக்குமே தலை, முடியே கிடையாதே ஜெகநாதருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். கோபம் வந்துடுது. இந்த பிராமணர் நம்மளை ஏமாற்றிட்டார். தான் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி பகவானுக்கு போட்டுட்டு அதை நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சந்தேகம் வருது, கோபம் வருது பயங்கரமாக ராஜாக்கு. உடனே தன்னுடைய வேலையாட்களுக்கு கட்டளை இடுறார், போய் அந்த பிராமணரை கூட்டிண்டு வா, என்ன ஏதுன்னு கேட்போன்ட்டு. பிராமணர் பயந்து நடுங்கிட்டே வரார். இது மாதிரி ராஜா கேட்டோன்னே, ஆமாம் நானே சொல்லணும்னு நினச்சேன், ஜெகநாதருக்கு தலையில் இப்போ ரீசண்டாக முடி வளர்ந்துருக்கு, நீங்கள் வேணா நாளைக்கு நீங்கள் பாருங்க, காலையில் முடி இருக்கும் அப்படின்னு என்ன தைரியத்தில் சொன்னாரோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார். அன்றைக்கி நைட்டு ராஜாவுக்கும் தூக்கம் இல்லை, இந்த பிராமணருக்கும் தூக்கம் இல்லை. ஏதோ நடுவில் கொஞ்சமாக தூங்கும்போது ஜெகநாதர் கனவில் வந்தார். யார் கனவில்? இந்த பிராமணர் கனவில் எதுக்கு இப்போ நீ பயப்படுற? நீ என்ன வழுக்க மண்டேன்னு நினச்சியா? எனக்கு தலையில் கருப்பாக நீட்டமாக சுருள் முடி இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் தான் கிருஷ்ணர்னு உனக்கு தெரியாதா? இத்தனை நாள் என்னை வழுக்க மாட்டேன்னு நினச்சி தான் நீ என்னை வழிபட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு மறைஞ்சு போயிடுறார். கண் விழித்து பிராமணர் பார்த்தா பிரம்ம முகூர்த்தம். குளிச்சுட்டு கடன்னு எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக கர்ப்பகிரகத்தை கதவை திறந்து பார்க்குறார். ஜெகநாதருக்கு நீளமாக அழகாக கருன்னு சுருள் முடி. அந்த அழகான தரிசனத்தை பார்த்துட்டு இத்தனை நாள் ஜெகநாதர் வழவழன்னு இருந்தது அவரோட தலை. இன்றைக்கி பார்த்தா தலை நிறைய முடியோடு இருக்காரே, அதை பார்த்துட்டு தன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் இந்த லீலையை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோன்னே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி வழிபடுறார். இப்போ ராஜா என்ட்ரி ஆகிறார். ஜெகநாதர் தலையில் நிறையா முடி, அதுவும் அழகாக கருன்னு சுருள் முடியை பார்த்துட்டு ராஜாவுக்கு தான் கண்ணை தன்னாலேயே நம்ப முடியல. அப்போ பிராமணர் சொன்னது உண்மைதானா? ஜெகநாதருக்கு இப்போ ரீசண்டாக முடி வளர்ந்துருக்கா? என்னடா இது அற்புதமாக இருக்கே! ஒருவேளை தான் கிட்ட சொன்ன பொய்யை நிஜமாக்கிறதுக்காக இவ பசை ஏசியை போட்டு ஏதாவது இந்த விக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, செயற்கை முடியை ஒட்டி வச்சுட்டாரோன்ட்டு இவருக்கு ஒரு சந்தேகம். உடனே போய் இந்த ராஜா என்ன பண்ணுறார், ஜெகநாதர் தலையில் இருக்கிற முடியை பிடிச்சி இழுக்கிறார், வருதா வரலையான்னு செக் பண்ணுறதுக்கு. ரத்தம் வந்தது ஜெகநாதர் தலையிலேருந்து. ஒரே டென்ஷன் ஆகிட்டார் ராஜா. என்னடா இது ரத்தம்லாம் வருது, அப்போ நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக
பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த பிராமணருக்கும் நமஸ்காரம் பண்ணுறார். நீ ரொம்ப சிறந்த பக்தன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருத்துன்னு ராஜா சொல்கிறார். ஸோ அன்னிலேருந்து என்ன சொல்லுவானா, ரொம்ப பக்திகரமாக இருக்கிறவாளுக்கு ஜெகநாதர் தலையில் முடியோடு தெரிவாராம். ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிறவாளுக்கு. இதெல்லாம் அந்த கோயிலில் நடக்கிற லீலையெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கா, டெம்பிள் டைரிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஜெகநாத்.